ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வருடம் 2025க்கு கேதார கௌரி விரதம் எப்போ வருது, இந்த விரதம் நம்ம எதுக்காக இருக்கிறோம், பிரிந்தவர்கள் ஒன்று சேர எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். இந்த கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாக பார்க்கப்படுது. கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, விருப்பங்கள் நிறைவேற, இப்படின்னு நிறைய விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த கேதார கௌரி விரதம். இந்த விரதத்தை எப்போது துவங்கி எப்போது நிறைவு செய்யணும், எந்த முறையில் வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கேதார கௌரி விரதம் அப்படிங்கிறது சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் அருளை பெறுவதற்கான மிக முக்கியமான ஒரு விரதம் தான் இந்த விரதம். செல்வ வளம், நல்ல ஆயுள், ஆரோக்கியம், வளர்ச்சி, இது எல்லாமே பெருகுவதற்கு மிகவும் ஏற்ற விரதம் இந்த விரதம்னே சொல்லலாம். இது வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அனைத்தையுமே விலக்கி நீண்ட ஆயுளை அருளும் ஒரு விரதம். தீபாவளியுடன் இணைந்து வரும் அமாவாசைக்கு முந்தைய 21 நாட்கள் கடைபிடிக்கப்படும் விரதத்திற்கு கேதார கௌரி விரதம் அப்படின்னு பேரு. இந்த கேதார கௌரி விரதத்தின் போது பூஜை செஞ்சு 21 வகையான பழங்கள், 21 வில்வ இலைகள், இது எல்லாத்தையுமே சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் படைச்சு வழிபாடு செய்யணும். இதை தெய்வீக ஐக்கியத்தை கொண்டாடும் விரதம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை, கருத்து வேறுபாட்டால் பிரிஞ்சு வாழும் தம்பதியினர், இவங்க எல்லாருமே குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி ஏற்பட்டு நல்ல இல்லற வாழ்க்கை அமைகிறதுக்கு இந்த அற்புதமான விரதத்தை கடைபிடிக்கிறது ஒரு சிறப்பான விஷயம்னே சொல்லலாம். இந்த ஆண்டு கேதார கௌரி விரதம் அக்டோபர் 1ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. புராணங்களின்படி சிவபெருமானிடம் கோபம் கொண்ட பார்வதி தேவி கையாளத்தில் இருந்து வெளியேறி கௌதம முனிவரின் ஆசிரமத்தில் தஞ்சம் புகுந்தாங்க. அவர் அளித்த அறிவுரையின்படி கேதார கௌரி விரதத்தை கடைபிடிச்சு பார்வதி தேவி மீண்டும் சிவபெருமானுடன் சேர்ந்தாங்க. பார்வதி தேவியின் தீவிரமான பக்திக்கு மகிழ்ந்து எப்போதும் தன்னை பிரியாமல் இருப்பதற்காக தன்னுடைய உடல்ல பாதியை கொடுத்துருக்கிறாரு. அதுவே அர்த்தநாரீஸ்வரர் வடிவம். இது நடந்தது தீபாவளி அன்று வரும் அமாவாசை தினத்துல தான். அதனால இதை விருப்பங்கள் நிறைவேற்றும் விரதம் அப்படின்னு சொல்றதுண்டு. கேதார கௌரி விரதம் இருக்கிறவங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து விரதத்தை துவங்கிடணும். கலசம் அமைச்சு அதில் கேதாரீஸ்வரரை எழுந்தருளை செஞ்சு 21 நூல் சுற்றி 21 முடிச்சுகள் போட்டு வைக்கணும். அந்த கலசத்துக்கு தினமும் பூ பழங்கள் படைச்சு வழிபாடு செய்யணும். தேங்காய், வாழைப்பழம், இது போன்ற 21 வகையான நைவேத்தியங்கள் படைச்சு வழிபாடு செய்யணும். விரதம் இருக்கிறவங்க தினமும் ஒரு வேளையாவது உணவு எதுவும் எடுத்துக்காம இருக்கிறது சிறப்பு. சிலர் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. சிவபெருமான் மற்றும் பார்வதியை போற்றும் மந்திரங்கள், ஸ்லோகங்கள், இது எல்லாமே சொல்லி வழிபாடு செய்யணும். எதுவும் தெரியாதவங்க ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறது சிறப்பு. கௌரி அஷ்டோத்திர சத நாமாவளி சொல்லியும் வழிபாடு செய்யலாம். இது தெய்வீக அருளை பெறுவதற்கான ஒரு வழி செய்யும். இது செல்வ வளத்தை தர்றதோட மன அமைதியையும் கொடுத்து விருப்பங்களை நிறைவேற்றும் ஒரு முக்கியமான விரதமாக பார்க்கப்படுது. அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த விரதத்தை உங்களால் கடைபிடிக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக அந்த விரதம் இருந்து நீங்கள் கடைபிடிங்க. விரதம் இருக்க முடியாத பட்சத்தில் உங்களோட உடல்நிலையை கருத்தில் வச்சு நீங்கள் தினமும் சிவபெருமானுக்கு பார்வதி தேவியோடு சேர்ந்து நீங்கள் பூஜை பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.